பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கண்மலையானவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமீன். என் தகப்பனே, ஆவியானவரே, எங்களுடைய சகலமும் நீராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, எங்கள் கண்மலையாய் நீர் இருந்து எங்களை பாதுகாப்பவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் கோட்டையாய் இருந்து எங்களை வேலி அடைப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் இரட்சகராய் இருந்து அனுதினமும் எங்களை காத்து எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனே, எங்களை பாதுகாப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனாயிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்பியிருப்பதே நலம். ஆமீன் தகப்பனே, நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் என்றாச்சா. நீர் எங்கள் துருகமும் எங்கள் கேடகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் எங்கள் இரட்சணியமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்தீரும். நீரே எங்கள் அடைக்கலம். ஆமீனின் தகப்பனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அமீன் தகப்பனே. அப்பா, எல்லா விதமான தீங்கு நாட்களிலே, தீமையான காரியங்களிலே எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தருடைய பலத்த கரம் எங்களை பாதுகாக்கிறதே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் சொல்ல முடியும் என்றாச்சா. அனுதினமும் என் தகப்பனை கண்ணின் மணியைப் போல என் தேவாதி தேவன் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மறந்தாலும் ஒரு போதும் நீர் எங்கள் மறப்பது இல்லை தகப்பனே. எங்கள் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது மகா கிருபையான கூடார மறைவிலே நீர் எங்களை ஒளித்து வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தீங்கும் வராதபடி எங்களை காப்பாற்றுகிறீர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. நன்றி அப்பா. சங்கீதம் 61:2. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் இருதயம் பலவிதமான காரியங்களில் ஆண்டவரே, குடும்பத்தின் சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் நடந்து வரும் பாதைகளில் எல்லாம் அப்பா பிதாவே, எங்களுக்கு வேதனைகள் வரும் பொழுது அதை அப்பா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொட்டி தீர்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் ஆறுதல் படுத்துகிறீர். நீர் எங்களை தைரியப்படுத்தி எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய திரு வசனங்கள் எங்களை தேற்றுற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ராஜா. அப்பா, உம்முடைய வசனத்திலே ஆறுதல் உண்டு, தைரியம் உண்டு தகப்பனே. நீர் எங்களை தேற்றுவதை எங்களால் உணர முடியும். அமீன். உம்முடைய வார்த்தையிலே அந்த ஜீவன் இருக்கிறதே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. மீனப்பா, நாங்கள் கூப்பிடும் பொழுது உடனே மறு உத்தரவு அருள் செய்கிற தேவன். எங்களுடைய அழுகுரலுக்கு கர்த்தர் இறங்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒரு போதும் நீர் கைவிடுவதே இல்லை தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. சங்கீதம் 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். ஆமீன் தகப்பனே. என்றென்றும் நீரே அப்பா எங்கள் கோட்டையும் எங்கள் கல்மலையுமாயிருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்கள் இரட்சணிய கொம்பாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமீன் பிதாவே. ஹல்லேலூயா. நீர் பேசுகிற தெய்வம். நாங்கள் பேசும் பொழுது செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ வெளிப்பாடுகள், தரிசனங்கள் எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மூலியமாய் ஆண்டவரே உம்முடைய காரியங்கள், உம்முடைய திட்டங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்தீரும். எதிர்காலத்தில் என்னென்ன காரியம் நடக்கும் என்று என் ஆவியானவரை தீர்க்க தரிசனமாய் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவதற்காக நன்றி அப்பா. தீங்கு நாளிலே தப்பித்துக் கொள்ளும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலமாயிருப்பதற்காக சகலத்தையும் முன்பதாகவே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நிகரானவர் ஒரு
ஒருவரும் இல்லை என் தகப்பனே. அமீன். உம்மை நம்பி உம்மை அண்டியிருக்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்களாயிருப்பார்களே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைப்பதாக. அமீன் அப்பா. தெய்வம், நீர் எங்களுக்காக அந்த பூமியிலே நீர் பரிசுத்தமாய் பிறந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்ந்தீர் என் தகப்பனே. பரிசுத்தமாய் நீ மரணத்தை நீ ருசி பார்த்தீரப்பா. எங்களுக்காக மரணத்தையே ருசி பார்த்த தேவன். அமீன். அணு அணுவாக தகப்பனே எங்களுக்காக அந்த தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. அல்லேலூயா. நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு தேவரீர் எங்களுக்குரிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. சிலுவையின் பாடுகளை நீர் சுமந்தீரப்பா தகப்பனை. எங்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக, பிசாசின் கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகும்படியாக தகப்பனை எத்தனை மேன்மையை பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் அருள் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. எங்கள் தப்பிதங்கள், எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்தருளுவீராக வேளையிலே. ஆமீன். குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய என்று வார்த்தையின்படி என் ராஜா தகப்பனே, எங்கள் அன்றாட தவறுகள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். அப்பா பிதாவே, எங்களுக்காக ஆணியடிக்கப்பட்ட இந்த கால்களில் நாங்கள் முத்தம் செய்கிறோம் என் ராஜா. எங்களுக்காக ஆண்டவர் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களுக்காக தகப்பனே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என் தகப்பனே. எங்கள் மீது இரக்கமாயிரும், கிருபையாயிரும் என் ராஜா. ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தை எங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஒவ்வொரு கணவன் மனைவியோடு கர்த்தர் நீங்க வாசம் பண்ணுங்க. குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராய் இருங்க. பிள்ளைகளோட நீங்க பேசி உறவாடுங்க தகப்பனே. அதற்காகவே எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என் ராஜா. ஒவ்வொரு மனுஷருக்குள்ள வாசம் பண்ணும்படியாக பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் கூப்பிடும் போது எங்கள் உள்ளத்தினர் வாசம் செய்ய நீர் ஓடி வருகிறீரே என் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மை ஒரு போதும் அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. உண்மை விட்டு விலகி இருக்கிற ஜனங்கள் தான் அபாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்களப்பா தகப்பனை. உம்மை நம்பி இருக்கவும் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக எல்லா ஜனங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் அருள் செய்வீராக. ஆமீன் தகப்பனை. உம்மை நீங்க வெளிப்படுத்துங்க. தரிசனத்தின் மூலியமாக தகப்பனை, வெளிப்பாடுகள் மூலியமாக கர்த்தர் கிருபை அருள் செய்வீராக. இந்த கடைசி நாட்களிலே அப்பா பிதாவே இரக்கமாயிரும், கிருபையாயிருந்தலும் தகப்பனே. எல்லா மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தே தேவாட்டுக்குட்டி. எல்லா மனுஷருடைய ஆத்மாவை தகப்பனை ஜீவாதிபதியா நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கியருளுவீராக. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை அனுதினமாக பாதுகாப்பதற்காக நன்றி என் ஆண்டவரே. அமீன் அப்பா. எங்களுக்காக எல்லா மனுஷருக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் தெளிக்கிறோம் அப்பா. அமீன். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் இராணுவத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இராணுவ வீரர்களை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா எதிராளியோட கண்களுக்கு முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. எதிராளியின் தேசத்தின் ஆலோசனைகளுக்கு அது முற்றிலும் அது அவமாகி போகட்டும் தகப்பனே. அது நிலையற்றதாய் போகட்டும். அது சிதறடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும். இயற்கை வளங்கள், நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க. விவசாய குடும்பங்களை ஆசீர்வதித்தள்ளும் என் தகப்பனே. எங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்து தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. அப்பா உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகணும் அப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. சுற்றி இருக்கிற தேசங்கள் மீது உடைய கிருபையும் உண்டாகட்டும் அப்பா. உடைய ரட்சணியம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. உடைய அடைக்கலம் தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டாவதாக. ஆமீன் பிதாவே. தேசத்தின் அதிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே தன் சுயபத்தியை சார்ந்திராதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை நீங்க தாங்க. அந்த கடின இருதயத்தை எல்லாவற்றும் உடைத்தள்ளும் தகப்பனே. தேசத்தின் ஜனங்களுடைய சமாதானத்துக்கு ஆண்டவரே அதற்கேற்றபடி அவங்க நடந்து கொள்ள ஆளுகை செய்ய கிருபை தாரும் தகப்பனே. நீர் பேசுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.